கர்நாடக மாநிலத்தில் திறக்கப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டுலுவுக்கு வந்தடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் மாதேன் வழங்க கேட்கலாம். மாதேன், வணக்கம். முழு விவரங்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கர்நாடகா மாநில தண்ணீர் கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு வந்தடைந்துள்ளது. இன்று காலை அதிகாலை முதலே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து கேரளா வயநாடு பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணை கபினி அணை முழு கொள்ளல் வைத்த நிலையில கபினி அணையிலிருந்து சுமார் 25,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு வந்தடைந்துள்ளது. இன்று காலை அதிகாலை முதலே தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 3 மாதங்களாகவே நீர் இருந்து வறண்டு போயிருந்த நிலையில தற்போது நீர்வரத்து படிப்படியாக தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு தற்போது கரப்புரண்டு செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் தற்போது ஒகேனக்கல் செல்ல அடையும். அதே போல மேட்டூரும் சென்று இன்று மாலைக்குள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக பகுதியில மழையில் இல்லாதனால் வறண்டு போயிருந்த நிலையில தற்போது நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கிறதை தற்போது பார்க்க முடியும். தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்துல மழை தற்போது அதிகரிக்கிறதுனால கபினி அணையும் கிருஷ்ணசாகர் அணை ஆரங்கி இந்த 3 அணைகளும் முழு கொள்ளல் வெற்றத்துக்கு சில நாட்களே உள்ள நிலையில தற்போது கர்நாடக அரசு பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரான அனைத்துமே உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. இதனால் தற்போது தமிழக பகுதியில் மழை இல்லாதனால இந்த தண்ணீரானது தற்போது மேட்டூரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மாதையன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.